அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பக்கவாதம் வருவதற்குரிய அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பக்கவாதங்களில் வரக்கூடிய சில அறிகுறிகள் மற்ற சில நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லையும் இந்த அறிகுறிகள் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதத்துக்கும் மற்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எப்படி நம்ம வேறுபடுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அறிகுறிகளை பற்றி நம்ம சொல்கிறோம். பொதுவாக பக்கவாதத்தின் அதனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் நாள்பட்ட அறிகுறிகளாக இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா இது நம்ம இந்த பக்கவாதத்துக்கு இன்னொரு பேர் நம்ம பார்த்தீங்கன்னா சிவிஏன்னு சொல்லுவோம். செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் நம்ம சொல்லுவோம். அதாவது மூளைக்கு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்து. ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோக்களில் மாதிரி இது இரத்த குழாய் அடைப்பு, இரத்த குழாய் சுருங்குதல், இரத்த குழாய் வெடிப்பு, இரத்த குழாயில் இந்த இரத்த கசிவு, இந்த மாதிரி போன்ற பல பாதிப்புகள்னால பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் வரும். இது பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வியாதியாக இல்லாமல் இது திடீர்னு தான் வரும். இதில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக இந்த மாதிரியான அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம பகலில் முழிச்சிட்டு இருக்கும்போது இருந்தது அப்படின்னீங்கன்னா நம்மளால் இதை கண்டுபிடிச்சிட முடியும். இல்லாட்டி நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இந்த அறிகுறிகளை அவங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அல்லது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிசிக்கலாக ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக அன்னைக்கு பக்கவாதம் வரவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் வருவது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் பொழுது என்னென்ன மாதிரியான சிம்டம்லாம் இருக்குமோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் நரம்பு பாதிப்புகள்னால வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, மூளை பாதிப்பு வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே நரம்புகள்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே பார்த்தோம் அப்படின்னா மசில் வீக்னஸ் அண்ட் நம்னம்ஸ், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இது பார்த்தோம் அப்படின்னா பக்கவாதம் ஏற்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமனான ஒரு சிம்டம். மசில் வீக்னஸ் இருக்கும், நம்னஸ் இருக்கும். மசில் வீக்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளை பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாமல் போகிறது. தோள்பட்டை, முழங்கை, இடுப்பு, முழங்கால்கள், காஃப் மசில், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாமல் போகிறது. மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைகிறது. திடீர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அசைவுகளில் வீக்காக இருக்கிற ஒரு ஃபில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். திடீர்னு இந்த தசைகள்லாம் ஸ்ட்ரென்த் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்த நம்னஸ்ன்னு சொல்லும் சுருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு சிம்டமும் பார்த்தோம் அப்படின்னா உடலில் எல்லா பகுதிகளும் பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உடம்ப ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா வலதுபுறமோ அல்லது பார்த்தீங்கன்னா இடதுபுறமோ ஏதாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு முக்கியமான அறிகுறி. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்க பகல் நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்களுக்கு பக்கவாதம் ஏற்படுது அப்படின்னீங்கன்னா முதல்ல பார்வை குறைபாடும் இருக்கும். ஸ்பீச் நம்மளுடைய பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுடைய பார்வைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த விஷன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்று குறையும், மங்கும். பார்வை குறைபாடு பார்வை குறையும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எல்லா பொருள்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்க்கக்கூடிய அந்த அத்தனை பார்வையும் பார்த்தீங்கன்னா ரெட்டையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே நம்மளுடைய பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா வாய் நம்ம பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாய் கோணி போகிற ஒரு பிரச்சனை வரலாம். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகளில் முழுமையாக இருக்காது. அந்த வாயை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளறி பார்த்தீங்கன்னா
பேசுகிற மாதிரி வந்து இருக்கும். இதை கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அவங்க பேசுகிறதுல அவ்வளோ வித்தியாசத்தை நம்ம வந்து உணர முடியும். அந்த வார்த்தைகளை முழுமை வந்து இருக்காது. அந்த ஒரு லைன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுசாக கோர்வையாக அவங்களால சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உளர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸ்லரிங் ஸ்பீச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு சாப்பிடும் பொழுது இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசை பகுதி வீக்கம் வந்து ஆகும் பொழுது இவங்களுக்கு சாப்பாடை முழுங்குவதிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பிசிக்கல் சிம்டம் தான். இந்த பிசிக்கல் சிம்டம்ல முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதற்கு அடுத்தபடியா இந்த மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சதுனால இவங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா வேலை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காது. ஒரு சமநிலையை இவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வீக்னஸ் வந்து இருந்ததோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தள்ளாடி சாஞ்சு இவங்க விழுகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடையில வந்து ஏதாவது பின்னல் வந்து ஏற்படும். கைகளில் ஒரு உதறல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது மசில் வீக்னஸ் வந்து வரக்கூடியதுனால வந்து வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு வேலையை சரியா வந்து செய்கிறதுலையும் ஏதாவது பிரச்சனை வந்து இருக்கும். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நடையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியா வந்து இருக்காது. நடக்கும் பொழுது கால்கள் பின்றது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கீழே விழுகிறது கூட வந்து இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய நடை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் இல்லையா, கைட் பேட்டர்ன் வந்து சொல்லுவோம். அந்த நடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறு வித்தியாசமும் இல்லாட்டி பெரிய அளவில் வித்தியாசத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இவங்களுக்கு இந்த டிசினஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை சுற்றல் போன்ற வந்து ஒரு உணர்வும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நடக்கும் பொழுதே வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து மூமெண்ட் இருக்காது, நம்னஸ் வந்து கூட வந்து இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிசினஸும் இந்த மசில் வீக்னஸ் வாக்கிங் பிரச்சனை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கும் பொழுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுமாறி எங்கேயாவது போய் உழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரத்த ஓட்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா தலையில் வந்து பிளாக்கேஜ் வந்து இருக்குது இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல ஹெட்டேக் வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த மூளைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் வந்து கொஞ்சம் கூடும். இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது திடீர்னு வந்து வரும், ஆனால் பயங்கர சிவியராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவியர் ஹெட்டேக் வந்து வரும்போது அதை தொடர்ந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய பேருக்கு வந்து வரும். வாந்தி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாந்தி வந்துடும். இந்த மாதிரியான அறிகுறிகளும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த இதய பாதிப்புகளுக்குரிய அறிகுறியாக வந்து இருந்தாலும் இந்த இரத்த குழாயில் அடைப்பு, அதுவும் மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு வந்து ஏற்படும் பொழுது மூளை அது சார்ந்த தன்னுடைய வேலைகளை வந்து செய்ய முடியாமல் இம்பேலன்ஸ்டாக வந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற சில பிரச்சனைகளை வந்து இது உருவாக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன அறிகுறிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பொதுவாக அன்றாட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஏதாவது இருந்திருந்ததுன்னா, இதற்கு முன்னாடி சர்க்கரை வியாதி அல்லது இதய பாதிப்புகள் இருந்திருந்ததுன்னா இவங்களுக்கு இந்த சிம்டம்லாம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த சிம்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு வந்து இருக்குமான்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா இருக்கிறதுன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா
இந்த மூளைக்கு போக வேண்டிய இரத்த குழாய் வந்து பாதிப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ், பிரெயின்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த சப்கேவிட்டிஸ், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட்டை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியும். பொதுவாக இந்த மாதிரியான பக்கவாதங்கள் வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஒன்று நீரிழிவு நோய், அதில் சர்க்கரையுடைய அளவு, இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாகும் பொழுது வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர் ரத்த அழுத்தம் வந்து வரும்போது வரும். இது இரண்டும் வந்து பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சாப்பிட்டு நைட்டு வந்து படுத்த உடனே நிறைய பேருக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைந்து போகிறது. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையோட பாதிப்பு அதிகமாகிறது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதிகாலையில் வந்து எந்திரிச்சு ஒரு 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்லாட்டி வந்து பாத்ரூம் போகும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருடைய வந்து அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டோம் அப்படின்னீங்கன்னா பாத்ரூமில் மயங்கி விழுந்துட்டாங்க, இதைத்தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது இந்த பக்கவாதத்துடைய பாதிப்புகள் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு கிடினஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வரும், தலை சுற்றல் தான் வந்து இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாவது வந்து விழுந்துருவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்புகள் எல்லாரும் வந்து இருக்கும்போது வராம அந்த இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு உடனே வந்து இந்த அறிகுறிகளை நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். படுத்திருக்கிறவங்களுக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்னஸ் வர்றதையோ அல்லது கை கால் தசைகள்ல மூவ்மெண்ட் வந்து குறைகிறதையோ நம்மளால வந்து கவனிக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இரவு நேரங்களில் ஏற்படும் பொழுது இவங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாலையில தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரியான சிம்டம்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏற்படும் பொழுது இவங்களுக்கு இதை உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணும் பொழுது இவங்களோட மூளை பாதிப்புகள் சில நேரங்களில் அதிகமாகிறது. இது ஒரு புறம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகல் நேரங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, நிறைய வந்து மன அழுத்தங்கள், உடலுக்கு வேலை அழுத்தம், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவித காரணங்கள் சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரங்களில் சாப்பிட்ட உடனேயோ இல்லாட்டி வேலை செய்யும் பொழுதோ அதிக பளு தூக்கும் பொழுதோ வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக இவங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா உடனே வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து கைகளை அசைக்க முடியல, நம்மளுடைய நடையில் ஏதோ மாற்றம் இருக்குது, பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இல்லை, நம்மளுடைய பார்வை குறைபாடு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவிக்கு அழைக்கலாம். இது மாதிரி பகல் நேரங்களில் ஏற்படக்கூடிய இந்த பக்கவாத பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறது இல்லை. இதுலேயும் இந்த வெயில் நேரங்களில் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெயில் நேரங்களில் அதிக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஏற்கனவே இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கும் பக்கவாதம் வரும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பாதிப்புகள் ஓரளவுக்கு இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே உங்களுக்கு வந்து முதலுதவி கொடுத்துட்டு இவங்களை வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டு சிகிச்சை செஞ்சுட்டாங்கன்னா பாதிப்புகள் பெரியதாக வந்து இருக்கிறது இல்லை. இதுவே பகல்லையும் சரி இரவுலையும் சரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அதாவது உடல் பருமனும் இருந்திருக்கும், கொழுப்பு சத்தும் அதிகமாக வந்து இருந்திருந்திருக்கும், புகை பழக்கம், மது பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களும் இருந்திருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உளவியல் ரீதியாக வந்து இவங்களுக்கு வந்து மன அழுத்தமும் இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கவாதம் வந்துச்சுனாலும் இவங்களுடைய அந்த மூளை பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ரைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த இரத்த கட்டி அடைப்பு வந்து ஏற்படும் பொழுது, இதுவே இரத்த கசிவு வந்து ஏற்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாலை விபத்துக்கள் இல்லாம மற்ற பிரச்சனைகள்னால வரக்கூடிய இரத்த கசிவு வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா
இதே மாதிரியான சிம்டம் தான் வந்து இருக்கும். இதுல முக்கியமான சிம்டம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் சொல்லும் இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து அதிகமா வந்து இருக்கும். பிரெயினுடைய வந்து அந்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய சிவியர் ஹெட்டேக், வாமிட்டிங், நாசியா, ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி இந்த மாதிரியான சிம்டம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கைகளில் வந்து மசில் வீக்னஸ், நம்னஸ், வாக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, விஷன், டபுள் விஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரத்த கசிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்கள உடனே நம்ம அட்மிட் வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா இதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுடைய அழுத்தம் கூடிக்கிட்டே வந்து இருக்கும். பிரெயினில் வந்து இருக்கக்கூடிய அந்த நியூரான் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாகிக்கிட்டே வந்து இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனடி மருத்துவ உதவி தேவை. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளையில் வந்து ரத்த கசிவு தலைக்காயங்கள்னால வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு தலைக்காயங்கள் வந்து வர்றதுக்கு வந்து அதிகமான காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வந்து போகிறது, அதற்கு அடுத்தபடியாக கார்களில் பயணம் செல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட் பெல்ட் வந்து போடாமல் வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேருக்கு வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. இதனால வரக்கூடிய தலைக்காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்துது. இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த இளைஞர்களிடையே இரண்டு சக்கர வாகனங்களுடைய பயன்பாடு அதிகமானதுக்கு அப்புறம் இந்த தலைக்காயங்கள் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு. அதுவும் முக்கியமாக ஹெல்மெட் பயன்படுத்தாமல் பயணிக்கும் பொழுது. ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து தலைக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இரண்டு வகையான தலைக்காயங்கள் ஏற்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளைக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் ப்ளீடிங் நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபோர்ஸாக நம்ம வந்து எங்கேயாவது போய் தலையில் வந்து தரையில் வந்து விழுகும் பொழுது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனை கிரியேட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வெடிப்பதற்கு காரணமாக இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளைகளுடைய உட்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சில கோரமான சில விபத்துகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தரையில் கீழே விழுகும் பொழுது இந்த மூளைக்கு கவர் பண்ணி இருக்கக்கூடிய மண்டை ஓடு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய மூளை செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டாக வந்து அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா மூளைக்கு போக வேண்டிய இந்த ரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் டேமேஜ் ஆகி ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்புறமாக வந்து போய்கிட்டு வந்து இருக்கும். இந்த பிரச்சனைகள்ல முக்கியமாக அந்த சாலை விபத்துக்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய இந்த தலைக்காயங்கள்னால வந்து வரக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் பக்கவாதத்துக்கு வழிவகுக்கிறதோட மட்டும் இல்லாம மூளையில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹையர் கார்டிகல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஞாபக மறதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம், கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம், ஸ்பீச்சில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் மூளையோட பாதிப்பு வந்து அதிகமாக வந்து இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை செயலிழப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கோமா ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தரமாக இந்த மூளை செல்கள் இறந்துட போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பிரெயின் டெத் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 40 வயதுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த தகவல்கள் ரொம்ப வந்து முக்கியம். இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது நரம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நரம்பு பாதிப்புகள்னால வரக்கூடிய அந்த அறிகுறிகளும் இந்த அறிகுறிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும். முக்கியமான வித்தியாசமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படக்கூடியது தான். சடன் சிம்டம்ஸ் தான் அத்தனையுமே. இது மற்ற நரம்பு பாதிப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான நரம்பு பாதிப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாள்பட்ட வியாதிகளாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நாள்பட்ட பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதோடைய சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.
மசில் வீக்னஸ் கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூடும். நம்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து கூடும். வாக்கிங் டிஃபிகல்ட்டிஸ், ஃப்ரீக்வெண்ட் ஃபாலிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக தெரிஞ்சு வந்து வச்சுக்கிறணும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.